கடந்த வகுப்பில் டென்சஸில் சிம்பிள் டென்சஸ் மூன்றும் பார்த்தோம். சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். 3 டென்ஸுக்கும் 4 ஃபார்முலா பார்த்தோம். இன்றைக்கு மீதி இருக்கிற டென்சஸ்லாம் பார்க்க போகிறோம். முதலாவது கண்டினியூஸ் டென்சஸ். கண்டினியூஸ் டென்சஸுக்கு 3 கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஒரே ஃபார்முலா. எஸ் ப்ளஸ் பி வி வித்தின் ப்ராக்கெட் ப்ரெசன்ட் ப்ளஸ் ஐஎன்ஜி. சப்ஜெக்ட் அப்புறம் பி வர், தட் மீன்ஸ் ஹெல்பிங் வர், துணை வினை சொற்கள்னு சொல்லுவோம் தமிழில். அடுத்து வெர்பு, வெர்பு ப்ரெசண்டில் இருக்குது ப்ளஸ் ஐஎன்ஜி. ஆக 3 கண்டினியூஸ் டென்ஸுக்குமே வெர்பு ப்ரெசண்டில் தான் இருக்கணும், ஐஎன்ஜி கூட சேர்ந்துருக்கணும். இந்த ஹெல்பிங் வெர்பு மாத்திரம்தான் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வேறு, பாஸ்ட் டென்ஸுக்கு வேறு, ஃபியூச்சர் டென்ஸுக்கு வேறு இருக்குது. அது என்னங்கிறது ஒரு சின்ன சார்ட் மாதிரி வரைஞ்சி போடுறேன். நீங்கள் என்னுடைய புத்தகத்தில் பேஜ் நம்பர் 43 எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு காலம் சப்ஜெக்ட், அப்புறம் ப்ரெசன்ட், அடுத்து பாஸ்ட், அடுத்து ஃபியூச்சர் டென்ஸ். சப்ஜெக்ட் ஐ வரும்போது ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஆம். சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர். இஸ். ஆல் அதர்ஸ், that means plural. ஆர். ஆக present continuous tense-க்கு வரக்கூடிய helping verb am, is, are. Only for I, am. For third person singular, is. For all others, that means plural. இதில் including second person singular. second person singular, plural ரெண்டுமே you தான். ரெண்டுக்குமே என்ன தான் வரணும்? ஆறு தான் வரணும். நெக்ஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு am, is ரெண்டுக்குமே பாஸ்ட் டென்ஸு was. ஆறுக்கு பாஸ்ட் டென்ஸ் were. ஸோ was for singular, were for plural. அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு shall be or will be. நான் ஏற்கனவே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் உங்களுக்கு சொன்னது போல் shall be வந்து ஃபஸ்ட் பர்சனுக்கு நார்மலு, வில் பி வந்து டெஃபினட். அதே மாதிரி செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன் வந்து வில் பி வந்து நார்மல், ஷேல் பி டெஃபினட். புரிஞ்சுதா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ஈட்டிங் an apple. ஐ ஆம் ஈட்டிங் an apple. இதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் ஈட்டிங் an ஆப்பிள்னு சொன்னால் நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றேன். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது அப்படியே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை மாற்றினா என்ன செய்யணும்? ஐக்கு ஆம் வந்திருக்கு ப்ரெசண்ட்டு, அதுக்கு பாஸ்ட் என்ன? ஆமுக்கு பாஸ்ட் வாஸ். அப்போது இந்த இடத்துல வாஸ் வந்தால் ஐ வாஸ் ஈட்டிங் an ஆப்பிள். தமிழில் என்ன வரும்? நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றேன். அப்படிங்கிறது சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். என்ன புரிஞ்சிட்டிங்களா? இது சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். கடைசி வார்த்தை மட்டும்தான் மாறுது. ஹெல்பிங் வெர்ப் மாறுது இங்கிலீஷில், தமிழில் கடைசி வார்த்தை. அடுத்து இதே ஃபியூச்சர் கண்டினியூஸ் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. எப்படி வரும்? ஃபியூச்சருக்கு என்ன? ஐ ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஷால் பி நார்மல். ஐ ஷால் பி ஈட்டிங் an ஆப்பிள்.
நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே இருப்பேன். புரிஞ்சுதா? ஆக ஐ ஆம் ஈட்டிங், ஐ வாஸ் ஈட்டிங், ஐ ஷால் பி ஈட்டிங். நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றேன், சாப்பிட்டு கொண்டு இருந்தேன், சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். இது ஐக்கு. அடுத்து தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தால் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். He is eating an apple. தேர்ட் பர்சன் சிங்குலர். அதனால் என்ன வரும்? ப்ரெசண்ட்டுக்கு இஸ். அவன் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். He is eating. அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். இப்போ இதை பாஸ்ட் கண்டினியூஸ் மாற்ற என்ன செய்யணும்? இஸ்ஸுக்கு பாஸ்ட் என்னதான்? வாஸ் தான். He was eating an apple. அவன் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான்ங்கிறது என்னவா மாறும்? இருந்தான். என்ன புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் என்ன வரும்? தேர்ட் பர்சனுக்கு வில் பி வரும். அப்போ he will be eating an apple. அவன் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டு இருப்பான். இப்போ புரிஞ்சுட்டீங்களா? ஸோ இது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன இருக்கு? ப்ளூரல். அடுத்து பா, they are eating an apple. அவர்கள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். புரிஞ்சுதா? they are eating. அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்போ ஆருக்கு பாஸ் என்ன? where. they were eating an apple. அவர்கள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டு சொல்லுங்க நீங்களே இருந்தார்கள். புரியுதா? அடுத்து என்ன இருக்கு? ஃபியூச்சர். ஃபியூச்சருக்கு தேக்கு என்ன வரும்? வில் பி. தே வில் பி ஈட்டிங் an ஆப்பிள். அவர்கள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டு என்ன வரும்? இருப்பார்கள். ஆக 3 கண்டினியூஸ் டென்ஸுக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி வரும், என்னென்ன ஹெல்பிங் வருவோ, தமிழில் மீனிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்த்தோம். இப்போ இந்த டென்ஸு எப்போ பயன்படுத்துறது அப்படிங்கிறத நான் தெளிவாக என்னுடைய புத்தகத்தில் விளக்கமாக நான் கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறது டைமிங் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற சமாச்சாரத்தை சொல்கிறது. இப்போ உதாரணமாக ஒருத்தர் எதிர வர்றார், உங்களுடைய நண்பர் வரான்னு வச்சுக்குவோம். நீங்கள் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கிற அப்போ என்ன கேட்பான்? வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்பான் இங்கிலீஷில். நீ என்ன சொல்லுவ? ஸ்கூலுக்கு போய்ட்டு இருந்தா ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவேன். என்ன டென்ஸ் இது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆனால் நம்ம தமிழில் இப்படி கேட்குறது இல்லை. என்ன கேட்குறோம்? நீ எங்கே போகிற, நீ எங்கே போகிறாய் அப்படின்னு கேட்குறோம். நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நான் ஸ்கூலுக்கு போகிறேன், போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நம்ம தவறாக கேட்குறோம், தமிழில் தவறாக தான் பதில் சொல்கிறோம். ஆனால் சரியாக இங்கிலீஷில் நாம் தெரிஞ்சுக்கிறோம். தட் இஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அட் டைமிங் நடக்கக்கூடிய விஷயங்கள். புரியுதா? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்போ?
கடந்து முடிந்த காலத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியம். உதாரணமாக உன்னுடைய நண்பன் ஒருத்தன் உன்னை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான்னு வச்சுக்குவோம். சண்டே நீ சண்டே அவங்க வீட்டுக்கு போகிற ஈவினிங்கில். ஆனால் அவன் உடம்புக்கு முடியாமல் மாத்திரை போட்டுட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, உடனே நீ வீட்டுக்கு திரும்பி போயிடுறான். மறுநாள் வந்தோன்னே ஃப்ரெண்டு அவங்கள்ட்ட சண்டை போடுறான், டே என் வீட்டுக்கு வர சொன்னேன்னா ஏன்டா வரல அப்படின்னு. அப்போ நீ என்ன சொல்கிற, நான் நேற்று உன் வீட்டுக்கு வந்தப்போ நீ தூங்கி கொண்டிருந்தாய். தூங்கி கொண்டு இருக்கிறாய்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ், தூங்கி கொண்டு இருந்தாய். புரியுதா? ஸோ when I came to your house yesterday you were sleeping. நான் உன்னுடைய வீட்டுக்கு நேற்று வந்த பொழுது நீ தூங்கி கொண்டிருந்தாய். புரிஞ்சுதா? ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் இந்த மாதிரி. ஃபியூச்சர் கண்டினியூஸ் எப்போ? எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நடந்து கொண்டு இருக்கிற ஒரு காரியம். இப்போ உதாரணமாக இன்றைக்கி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கணும்னு வச்சுக்கோமே, ஆனுவல் எக்ஸாம், இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம். என்ன சொல்லுவோம், நாளைக்கு நேரம் நான் ட்ரெயினில் ஊருக்கு போய்கிட்டு இருப்பேன் அப்படி சொல்கிறோம் இல்லையா? நாளைக்கோ அல்லது 2 நாள் கழிச்சோ இந்த நேரத்தில் இதே நேரத்தில் நான் ஊருக்கு பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், ட்ரெயினில் போய்கிட்டு இருப்பேன், போய்கொண்டிருப்பேன். அதான் டுமாரோ ஈவினிங் பை திஸ் டைம் ஐ ஷால் பி கோயிங் பை ட்ரெயின். புரியுதா? நாளை இதே நேரத்தில் நான் ரயிலில் பயணம் செய்து கொண்டு இருப்பேன். இப்போ புரிஞ்சுதா இந்த 3 கண்டினியூஸ் டென்ஸ் எப்பப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. அடுத்தபடியாக பெர்ஃபெக்ட் டென்ஸ். பெர்ஃபெக்ட் டென்சஸ். மூணு பெர்ஃபெக்ட் டென்ஸ். 3 பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஒரே ஃபார்முலா தான், கண்டினியூஸ் டென்ஸ் மாதிரியே. சப்ஜெக்ட், ஹெல்பிங் வேர்ப், தென் வேர்ப், வித்தின் பிராக்கெட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் ஹெல்பிங் வெர்ப் வரணும். இந்த ஹேஸ், ஹேவ், ஹேட், ஷால் ஹேவ், வில் ஹேவ் இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள். அடுத்து வெர்பு. வெர்புக்கு அடுத்து என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொன்னால் தேர்டு ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈட் அப்படின்னா ஈட், ஏட், ஈட்டன். ரைட் அப்படின்னா ரைட், ரோட், ரிட்டன். கோ அப்படின்னா கோ, வென், கான். புரியுதா? ஸோ இந்த ஹெல்பிங் வெர்பும் ப்ரெசண்ட்டுக்கு வேறு, பாஸ்ட்டுக்கு வேறு, ஃப்யூச்சருக்கு வேறு. அது ஒரு சின்ன சார்ட்டு மாதிரி வரைஞ்சிடுறேன். புத்தகத்தில் இருக்குது, இருந்த போதிலும் உங்களுக்கு புரிகிறதுக்காக போடுறேன். ஃபஸ்ட்டு அதே மாதிரி சப்ஜெக்ட், ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மாத்திரம் ஹேஸ். ஆல் அதர்ஸ், அதாவது எக்ஸப்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹேவ். புரிஞ்சுதா? ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஹேஸ், ஹேவ். ஹேஸ் ஒன்லி ஃபார் தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹேவ் ஃபார் ஆல் அதர்ஸ். இது ரெண்டுக்குமே பாஸ்டன்ஸ் என்னென்னா ஹேட் தான். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு ஷால் ஹேவ் ஆர் வில் ஹேவ். ஆக சிம்பிள் ஃபியூச்சர் ஷேல் ஆர் வில் போட்டோம், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ஷேல் பி, வில் பி போட்டோம், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டுக்கு ஷேல் ஹேவ், வில் ஹேவ் வருது, மறந்துடாதீங்க. இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது ரவி ஹேஸ் ரிட்டன் a letter. ரவி ஹேஸ் ரிட்டன் a letter. இதுக்கு என்ன அர்த்தம்? நிறைய பேர் இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கு தமிழ் அர்த்தமே சரியாக தெரியறதில்லை, சொல்ல தெரியறதில்லை. இதற்கு ஒரு எளிய முறையை நான் சொல்லித்தர்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இதுக்கு உங்களுக்கு தமிழ் மீனிங் தெரியலை. இது என்ன பண்ணணும்னா மைண்டில் ஒரு ரஃப் ஒர்க், இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்றிக்கிறணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்ன வரும்? ரவி, ரவி இஸ் ரைட்டிங். ரவி இஸ் ரைட்டிங் எ லெட்டர். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் மைண்டில் மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன? அதை பாருங்க. ரவி
ஒரு கடிதம் எழுதிக்கொண்டு இருக்கிறான் அல்லது மரியாதை சொல்லலாம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ரவி ஹேஸ் ரிட்டன் எ லெட்டர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். நமக்கு மீனிங் தெரியாதனால ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை ப்ரெசன்ட் கண்டினியூஸை மாற்றிருக்கிறோம், அதுக்கு தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறோம். இப்போ இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு இல்லை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொண்டுங்கிற வார்த்தையை எடுத்துட்டிங்கன்னா இதை எடுத்துடணும். எடுத்துட்டா மீதி என்ன இருக்கு? ரவி ஒரு கடிதம் எழுதி இருக்கிறான். தமிழ் இலக்கண பிரகாரம் அந்த எழுதி, ஆடி, ஓடி, சாப்பிட்டு இந்த மாதிரி வரும்போது அதற்கு என்ன பேருன்னா வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சு போனதுன்னா வினை முற்று. இது முடியாமல் தொக்கி நிற்குது பாருங்க, எழுதி, இது வினை எச்சம். ஆக 3 பர்ஃபெக்ட் டென்ஸுக்குமே வினை சொல்லானது வினை எச்சமாக தான் இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. நீங்கள் இப்போ ஈஸியாக புரிஞ்சுட்டீங்க. இப்போ ரவி ஹேஸ் ரிட்டன் எ லெட்டருக்கு ரவி ஒரு கடிதம் எழுதி இருக்கிறான். இப்போ கண்ணன் ஹேஸ் கம் ஃப்ரம் டெல்லி வச்சுக்கோ. கண்ணன் ஹேஸ் கம் ஃப்ரம் டெல்லி. கண்ணன் டெல்லியிலிருந்து வந்து இருக்கிறான். இப்போ புரிஞ்சுதா? ரைட். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸை மாற்றி தமிழில் மொழிபெயர்த்து கொண்டுங்கிற வார்த்தையை எடுத்துட்டா மீதி இருக்கிறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்குள்ளது. அதே நேரத்தில் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு வச்சுக்கோங்க. இந்த ஹேஸுக்கு பதில் ஹேட் வருது, தட் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ரவி ஹேட் ரிட்டன் எ லெட்டர். பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு தமிழ் மொழிபெயர்ப்புக்கு அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸாக மாற்றணும். இந்த இஸ் என்ன மாற்றணும்? வாஸ். ரவி வாஸ் ரைட்டிங் எ லெட்டர். அதுக்கு தமிழ் என்ன? ரவி ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தான். ரவி ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருந்தான். இப்போ இதுலையும் இந்த கொண்டுங்கிற வார்த்தையை எடுத்துட்டா என்ன வரும்? ரவி ஒரு கடிதம் எழுதி இருந்தான். புரிஞ்சுதா? ரைட். அடுத்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் என்ன வரும்? ரவிக்கு வில் ஹேவ். இந்த இடத்துல என்ன வரும்? வில் ஹேவ்னு வரும். ரவி வில் ஹேவ். ரவி வில் ஹேவ் ரிட்டன் எ லெட்டர். இப்போ இதை நம்ம மாற்றணும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸை மாற்றணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் கண்டினியூஸை மாற்றணும். அப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸை மாற்றிடணும். அப்போ ரவி வாஸ் ரைட்டிங் இருந்தது. அடுத்து வில் பி. ரவி வில் பி ரைட்டிங் எ லெட்டர். ரவி ஒரு கடிதம் எழுதி கொண்டு இருப்பான். இதுலேயும் அதே மாதிரி கொண்டு வார்த்தை எடுத்தாச்சுன்னா ரவி ஒரு கடிதம் எழுதி இருப்பான். இப்போ புரிஞ்சுதா? ஆக தேர்ட் பர்சன் சிங்குலர்னால இங்கே ஹேஸ் போட்டோம். அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஹேட் வந்தது, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு வில் ஹேவ் வருது. அதே மாதிரி மற்ற எதுவாக இருந்தாலும் மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன வரும்? ஹேவ். பாஸ்ட்டுக்கு ஹேடு தான். புரியுதா? ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு ஷால் ஹேவ், மற்ற எல்லாத்துக்கும் வில் ஹேவ். இப்போது இந்த பர்ஃபெக்ட் டென்சஸ்லாம் 3 பர்ஃபெக்ட் டென்ஸு எப்பப்போ பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் நான் என்னுடைய ஆங்கில இலக்கண புஸ்தகத்தில் ரொம்ப தெளிவாக உதாரணங்களோடு கொடுத்துருக்குறேன். இப்போ ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 2 காரியங்கள் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. 2 பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் ஹேப்பன்டு. இதில் எது ஃபஸ்ட்டு முடிஞ்சதோ அந்த காரியத்தை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். இப்போ உதாரணமாக நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன், ஆனால் ட்ரெயின் போயிடுச்சு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் போனப்போ ட்ரெயின் போயிடுச்சு. அப்போ எது முதல்ல முடிஞ்சு போனது? ட்ரெயின் போயிடுச்சு. அப்புறம் தான் நான் என்ன செய்கிறேன்? ரயில்வே ஸ்டேஷனை அடைகிறேன். அப்போ அந்த வாக்கியத்தை when I reached the railway station, நான் ரயில் நிலையத்தை அடைந்த பொழுது the train had left. புரியுதா? 2 விஷயம் முடிஞ்சு போன விஷயம். ட்ரெயின் போயிடுச்சு, நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். 2 விஷயத்தில் எது முதல்ல முடிஞ்சுது? ட்ரெயின் போயிடுச்சு. ஆக அந்த முதல்ல முடிஞ்ச விஷயத்தை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் போடணும். எப்படின்னா இப்போது when I reached the railway station
the train had left. When I reached the railway station, the train had left. ரயில் நிலையத்தை அடைந்த பொழுது அது என்ன பண்ணுச்சு? போயிடுச்சு. புரிஞ்சுதா? ஆக பர்ஃபெக்ட் டென்ஸ் ஓவர்.